ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இந்த மசாலா பவுடர்ஸையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி நான் ஆல்ரெடி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு அளவாக ஒரு முட்டையை நான் இங்கே உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. முட்டையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கு நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி 100 கிராம் பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அண்ட் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை இப்போ இந்த மசாலாவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஏன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் நல்லா தெரியும், நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது மசாலா நல்லா பாஸ்தாவில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் நீங்கள் அதில் முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மசாலா எல்லாம் பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான எக் பாஸ்தா ரெடி.